தமிழரசு முத்துசாமி சேனல்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வீடியோக்களை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு என்னதான் அரசியலை கடந்து வேறு விடயங்களை பேசலாம் அப்படின்னு யோசித்தாலும் கூட தேர்தல் நெருக்கத்தில் தொடர்ச்சியாக அரசியல் பேச வேண்டிய கட்டாயம் இருப்பதால் திரும்ப திரும்ப அரசியல் சார்ந்த வீடியோக்களை வழங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊடகங்களில் பெரிதுபடுத்தப்படுகிற விஜயினுடைய பிம்பம் உண்மையிலேயே அப்படி தான் இருக்கா கிரவுண்டில், இல்லை கிரவுண்ட் அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். விஜய்ங்கிறவர் வந்துட்டு உண்மையிலேயே மாசா அல்லது ஊதி பெரிதாக்கப்படுகிற ஒரு பிம்பமா, ஒரு போலி பிம்பமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கமாக இருக்குது. முதல்ல களம், அதாவது தமிழ்நாடு அரசியல் களம் இருக்கு இல்லையா, தேர்தல் களம் இருக்கு இல்லையா, அது என்னவாக இருக்கிறது, மொத்தம் எத்தனை கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குது, அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 234 தொகுதிகள். இந்த 234 தொகுதிகளையும் ஒரே மாதிரி அணுக முடியுமா? இந்த 234 தொகுதிகளை எப்படியாக நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கிராமப்புறங்கள் நிறைந்த தொகுதிகள் வந்து நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். அதே போல் செமி அர்பன் கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குது, அதே போல் அர்பன் கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குது. அப்போ மூன்றாக பிரிக்க முடியும். அந்த வகையில் ரூரல் கான்ஸ்டிடுவன்சிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ 154 தொகுதிகள் இருக்குது. அதாவது ஒரு கான்ஸ்டிடுவன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் வந்துட்டு ரூரல் பகுதிகள் தான் வந்துட்டு ஒரு 80% 90% இருக்கும். அப்படியான தொகுதிகளை என்னவா அடையாளப்படுத்துவாங்கனாக்கா ரூரல் கான்ஸ்டிடுவன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் செமி அர்பன்னாக்கா அங்கே ஓரளவுக்கு 50% அர்பன் பகுதிகள் இருந்ததுனாக்கா செமி அர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. முழுக்க அர்பன் பகுதியாக இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம அர்பன் கான்ஸ்டிடுவன்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில் ஏறத்தாழ 154 கிராமப்புற தொகுதிகள், அதாவது கிராமம் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. இந்த தொகுதிகளில் விஜயனுடைய செல்வாக்கு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னாக்கா பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லைங்க. நம்ம வந்துட்டு நீ வெரிஃபைடாக போயிட்டு ஒரு சாம்பிள் எடுத்து வந்துட்டு இந்த மாதிரி கருத்து கணிப்பெலாம் எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து உரையாடல்களை நிகழ்த்துறோம், கிராமங்களில் போய் மக்களை சந்தித்து சில ஃபுட்டேஜஸ் எடுக்கிறோம். சில நேரங்களில் வந்து அவங்களுடைய மதிப்பீடுகளை, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த தகவல்களை வந்து பார்த்திங்கனாக்கா குறித்து வச்சுக்கிறோம். அப்படியாக நம்ம பல்வேறு இடங்களுக்கு பயணிக்கிறப்ப என்ன வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விஜய்க்கு வந்து கிராமப்புற பகுதிகளில் பெரிய செல்வாக்கு கிடையாது, செல்வாக்கு சுத்தமாக இல்லை, அங்கே கட்டமைப்பும் இல்லை அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. அங்கங்கே அந்தந்த கிராமங்களில் கொஞ்சம் பசங்க இருக்கிறாங்க, விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம உள்வாங்கிக்கிறோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய்க்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் அமைப்பாக அங்கே செயல்படுற அளவுக்கு வலிமை இருக்குதா கிராம பகுதிகளில்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிராமம் இருக்குது, ஒரு ஊர் இருக்குது, திருவண்ணாமலை மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சின்ன ஊர் இருக்குனாக்கா அங்கே திமுக அதிமுகவை சேர்ந்த கிளை செயலாளர்கள் இருப்பாங்க, பூத் லெவல் வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, பிஎல்எஸ் உங்களுக்கு தெரியும், அவங்க வந்துட்டு இருப்பாங்க. தெருவில் அந்த கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நபர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு தெருவுலையுமே கூட. இந்த தெருவில் இவன் அதிமுக காரம்பா, இவன் திமுக காரம்பா, எதனா ஒன்றா உடையாந்து வேலை பார்ப்பாம்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த 2 கட்சிகள்லையும் ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர் முழுக்க, ஒரு ஊரில் ஒரு 3000-4000 ஓட்டு இருக்குனாக்கா ஒரு 100 பேர் 200 பேர் விஜய் ரசிகர்களாக இருக்காங்களே தவிர அதை தாண்டி ஒரு இயக்கமாக செயல்படுற அளவுக்கு அவங்களுக்கு வலிமை இல்லை, அந்த ஸ்ட்ரென்த் இல்லை, ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இல்லை. இதில் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இன்னும் கேட்டிங்கனாக்கா கிராமப்புற பகுதிகளில் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க எப்படி தேர்தல் வேலையை செய்ய போகிறாங்க, என்னவா அங்கே செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆக நம்மளுடைய கணிப்பின் அடிப்படையில் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிராமப்புற பகுதிகளில், அதாவது ரூரல் கான்ஸ்டிடுவன்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 154 தொகுதிகளில் ஒரு 6 முதல் 8% வாக்குகளை பெற்றாலே பெரிய விடயம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ரொம்ப கடுமையாக உழைச்சாங்கன்னா ஒரு 8 வரைக்கும் போகலாம், டைலூட் ஆகாமல் பார்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு அந்த விஜய்ங்கிற முகத்துக்காக நான் விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க கிராமத்தில். அதான் நான் சொல்லக்கூடிய அந்த வயது 18லேருந்து ஒரு 35 வயதுக்கு இருக்காங்க இல்லையா, அதில் ஆண் பெண் எல்லாருமே வச்சுக்கலாம். அதே போல் வந்து ஒரு நடுத்தர பெண்கள், அதாவது நடுத்தர வயதை ஒத்த பெண்கள் இருப்பாங்களே ஒரு 45-50, அவங்கள சில பேரும் கூட விஜய்க்கு போட்டால் என்ன அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க. அந்த போர்ஷன் தான் அந்த 68% வராங்க. அப்போ அவங்களையுமே டைல்யூட் பண்ணக்கூடிய வேலையை வந்துட்டு 2 திராவிட கட்சிகளும் கிராமப்புற பகுதிகளில் செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் என்னென்ன ரோல்லாம் ப்ளே பண்ணுவாங்க, என்னென்ன விடயங்கள்லாம் ஃபேக்டர்ஸாக ரோல் ப்ளே பண்ணுன்னு சொல்லிட்டு. பணம், இதை தாண்டி வந்து அங்கே வேட்பாளர் யார் நிறுத்தப்படுறாங்க, என்ன சமூகத்திலேருந்து நிறுத்தப்படுறாங்க, இப்படி பல்வேறு காரணிகளை உள்ளடக்கி தான் ஒரு தொகுதி வந்துட்டு தீர்மானிக்கப்படுது. அந்த வேட்பாளர் வெற்றி பெறுவாரா பெறமாட்டாரா அப்படிங்கிறது. அப்போ இந்த எல்லா விடயங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 திராவிட கட்சிகளும் எங்கோ இருக்காங்க. 2வது அமைப்பு ரீதியாக பலமாக இருக்காங்க. கட்சிக்காரங்க தொண்டர்களே வந்துட்டு எல்லா ஊர்கள்லையும் சரிபாதி அளவுக்கு 2 கட்சியிலும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதை தாண்டி வெகு மக்களையும் இருக்கக்கூடிய அந்த சக்தி யாருக்கு இருக்குது? கட்சி தொண்டர்களை தாண்டி பொதுமக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி, பூத்துக்கு கொண்டு வந்து ஓட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டிங்கிறது வந்துட்டு டிஎம்கே ஏடிஎம்கே கார்டர்ஸ்க்கு தான் இருக்குது, டிஎம்கே ஏடிஎம்கே பொறுப்பாளர்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்குறோம். அந்த வகையில்
இப்போ கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 100 ஓட்டோ இல்லை 50 ஓட்டோ கூட டைலூட் பண்ணுறதுக்கான வேலை வாய்ப்புகளை இந்த திமுக அதிமுகவும் ஈஸியாக செய்கிறாங்க. ஏன்னா டைலூட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் சூழலும் கிராம பகுதிகளில் இருக்குது. நான் சொன்ன காரணிகள்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் முன்னிறுத்தி கடுமையாக வேலை பார்த்து இன்னும் கேட்டிங்கனாக்கா ஒரு மனநிலையே உருவாக்கிடுவாங்க. என்னன்னாக்கா ஒரு விஜய்க்கு வந்துட்டு ஜெயிக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அர்பனில் வந்துட்டு ஓரளவுக்கு விஜய்க்கு சப்போர்ட் அதிகமாக தெரியுறப்ப ஒரு தோற்றம் இருக்குது, விஜய்க்கு வந்துட்டு ஓட்டு போட்டால் ஓகே ஜெயிப்பார் அப்படிங்கிற தோற்றம் இருக்குது. அந்த தோற்றத்துக்கான வாய்ப்பு சூழலுமே கிராம பகுதியில் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அவங்களுமே டைலூட் ஆகி நமக்கு எது பெஸ்ட்டோ திமுகவோ இல்லை அதிமுகவோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக 6 to 8% வந்துட்டு அவங்க ஹோல்ட் பண்ணுறதே மிகப்பெரிய சிரமமாக இருக்கும் ரூரல் கான்ஸ்டிடுவன்சிஸில் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. அவங்க வேலையுமே பார்க்கறது இல்லைங்க, ஃபீல்டு ஒர்க்கு ரொம்ப ரொம்ப குறைவாக பார்க்குறாங்க. இப்போ அதிமுக காரங்க திமுக காரங்களாம் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் பாக முகவர் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மீட்டிங்ஸ் போடுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞரணி மாநாடுகள் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் நடத்துகிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தெருவா பிரச்சாரத்தை, தென்னை பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், இப்படி ஏற்கனவே அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா தொகுதிகளுக்கும் போய் விசிட் டெஸ்ட் பண்ணிட்டாரு. இப்படி அவங்க ரொம்ப பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் களத்தை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பண்ணுறதில்ல. ஆக கிராமப்புற பகுதிகளில் அவங்க சோபிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கேயே வந்துட்டு பெரிய வீக்னஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்து செமி அர்பன் போகிறதுக்கு முன்னாடி கிராமப்புற பகுதிகளில் யாருக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இரட்டை இலைக்கு ஆதரவு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா கிராம பகுதியில் எளிய மனிதர்கள் நிறைய பேர் வாழுறாங்க. பொதுவாகவே இரட்டை இலை வந்துட்டு கிராம பகுதிகளில் வலுவாக இருக்கும். நீங்கள் கடந்த தேர்தலையுமே கூட 2021 அவங்க வந்து 75 தொகுதிகளை பெற்றாங்க. அந்த கூட்டணி 66 தொகுதியில் அதிமுக கைப்பற்றுச்சு. அந்த வகையில் இப்போ ஆன்டி இன்கம்பன்ஸ்லாம் இல்லாமல் எந்த வித பேக்கேஜும் இல்லாமல் கூட்டணியுமே வந்து கட்டமைச்சு பலமாக போகிறாங்க, களத்துக்கு போகிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த தோற்றம் எல்லாமே வந்து அவங்களுக்கு உதவி. திமுக மீது இருக்கக்கூடிய எதிர்ப்படை, முக்கியமாக விவசாயிகள் வந்துட்டு கடும் கோபத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக அந்த 154 தொகுதிகள் வந்துட்டு யாருக்கு சாதகமாக இருக்குது? நான் அதுக்காக 154 தொகுதி இரட்டலை கிடைக்கும்னு சொல்ல வரல. சாதகமான சூழல், ஒரு அலை எங்கே பக்கம் வீசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டை இலை பக்கம் தான் வீசிக்கிட்டு இருக்கு. ஆக இரட்டை இலைக்கான ஆதரவு தளம்ங்கிறது கிராம பகுதியில் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ரிட்டர்ன் அப் ஆகிட்டு இருக்கு, ஒரு ஃபயர் அப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க இந்த 2 மாதம் அவங்க பார்க்கக்கூடிய வேலைங்கிறது இன்னும் அதை அதிகப்படுத்தும். கண்டிப்பாக கிராமப்புறங்களில் போயிட்டு நிறைய பேர் பிரச்சாரம், இப்போவே நிறைய பிரச்சாரங்கள் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எப்பொழுதும் சொல்கிறது தான், நாடாளுமன்றத்தை அதிமுக பெருசாக அணுக மாட்டாங்க, சட்டமன்றம்னு வந்துட்டா போதும் சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி யாரோ வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதிமுகவுக்காக. அதிமுகவுடைய தொண்டர்கள்லாம் வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, அந்த கட்சினால் பயன்பெற்று அந்த கட்சினால் படித்து உயர்ந்து வேறு இடத்துக்கு போயிருப்பாங்க. எல்லாரும் வந்துட்டு எலெக்ஷன் டைமில் வந்து ஒரு 10 நாள் முன்னாடி கரவேட்டியை கட்டி பயங்கரமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க, பம்பரமாக சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. சட்டமன்ற தேர்தல்னு வந்துட்டா செஞ்சார்ஜ் கோட்டையில் அதிமுக கொடி ஏற்றுறதுல ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. அந்த வகையில் அதிமுக வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி அறுவடை பண்ணுறது ரொம்ப குறிப்பாக இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி அங்கே வந்து பெரிய அளவுக்கு நம்பகத்தன்மை இல்லை விஜய் மேலே. விஜயனுடைய செயல்பாடை பொறுத்துமே அங்கே பார்க்கப்படுது. கிராம பகுதிகளில் ரொம்ப பொலிட்டிக்கலாக அவேராக இருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு அர்பன் செமி அர்பனில் கூட பொலிட்டிக்கலாக அவேராக இருக்க மாட்டாங்க, அன்அவேராக இருப்பாங்க. யாரோ ஒருத்தங்க வராங்க மாற்றம் அப்படிங்கிற புள்ளியில் ஈஸியாக வாக்களிச்சு போயிடுவாங்க. அதை நீங்கள் கமல் வந்ததப்பையும் பார்த்துருக்கலாம். இன்னும் வேறு சில ஆக்டர்ஸ் வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஊடகங்களில் காட்டப்படுற அந்த பிம்பத்தை வச்சு விஜய் 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 இல்லை கமலஹாசன் கமலஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்ட ஆட்கள் தான் இவங்க. ஆனால் கிராம பகுதிகளில் வந்து நீங்கள் கேட்டிங்கனாக்கா எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிருக்காருங்கிறது முதற்கொண்டு தெளிவாக சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு இந்த மாதிரி நடந்தாய் வாய் காவிரி திட்டம் கொண்டு வந்திருக்காரு, அத்திக்கடவு அவினாசி திட்டம் கொண்டு வந்திருக்காரு, இப்படி அவங்க பெரிய பட்டியலே போடுறாங்க. எங்களுக்கு வந்து பயிர் காப்பீடு ஏப்பீடுலாம் வந்து கொடுத்தாப்புல, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாய கடன்கள்லாம் தள்ளுபடி பண்ணாப்புல 2 தவணை அப்படிங்கிறது வரைக்கும் எல்லா பகுதிகளையும் குடிமராமத்து பண்ணி அது இதுன்னு விவசாயிகள் மத்தியில் அதிமுகவுக்கு பெருவாரியான ஒரு பேஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கிராம அடித்தட்டு மக்கள் வந்துட்டு ரெட்டலையின் பக்கம் அப்படியே கம்ப்ளீட்டாக நகர்றது. ஏற்கனவே வந்து கடந்த தேர்தலே பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் அதிமுக தோக்கலங்கிறதும் அந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்பப்படுறேன். ஆக இதுதான் வந்து கிராமப்புற பகுதிகளில் சூழலாக இருக்குது. டிஎம்கே கூடிமான அளவுக்கு டஃப் கொடுக்க பார்ப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு சாதகமான சூழல் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். சரி, செமி அர்பன் கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதிகள் இருக்குது. இந்த 30 தொகுதிகளில் டிஎம்கேவுக்கு லைட்டாக அப்பர் ஹேண்ட் இருக்குங்க. ஏன்னா இந்த 5 ஆண்டுகளில் வந்துட்டு பெருமளவு அடித்தட்டு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நடுத்தர மக்களும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அர்பன் பகுதியிலேயே பாதிப்பு இருந்தாலும் கூட இவங்க அளவுக்கு வந்துட்டு அவங்க அந்த ஆன்டி இன்கம்பன்சி அங்கே இதுவாகலை, ரிட்டர்ன் அப் ஆகலை அப்படிங்கிறத பார்க்குறோம். செமி அர்பன் பகுதிகளில் ரிட்டர்ன் அப் ஆகலை. ஏதோ வந்தது திமுக மாடரேட்டாக ஒரு அரசாங்கம் கொடுத்தாங்க, அவங்க இன்டாக்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற புள்ளியில் திருப்பி திமுக ஓட்டு போட்டால் என்ன அப்படிங்கிற புரிதலும் இருக்குது. அங்கே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக அப்படியே கொஞ்சம் ஏறிட்டு வர மாதிரி இருக்குது. அதிமுக எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அங்கே டஃப் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் செமி அர்பனில். ஆனால் செமி அர்பனில் இப்போதைக்கு அப்பர் ஹேண்ட் வந்துட்டு திமுக தான் இருக்குது. இங்கே விஜயனுடைய ஃபேக்டர் என்னவா இருக்குது? ஏன்னா விஜய் பற்றின வீடியோ நான் திமுக அதிமுகன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். விஜயை பொறுத்த வரைக்கும் செமி அர்பனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட் லைக் ரூரல் கான்ஸ்டிடுவன்சிஸ் ஒரு 6 to 8ன்னு சொல்லியிருந்தேன்.
இங்கே 10க்கு மேலே போவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. 10 to 12 நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன மாதிரி இந்த அர்பன் பகுதிகளில் ஒரு செல்வாக்கு கூடுது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இந்த கல்லூரி படிக்கக்கூடியவர்கள் ஒரு 30 வயது 35 வயதுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் எல்லாம் கண்மூடித்தனமாக வாக்கு செலுத்துறாங்க. கிராம பகுதிகளிலுமே அந்த 6-8 வரதுக்கான காரணம் அந்த ரசிகர்கள் தான். ஏன்னாக்கா அதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடு விஜய் ரசிகர்கள் அவர் சொல்ற மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு விஜய் ரசிகர்கள்லாம் கிடையாது. விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்களே அரசியல் கட்சியில் இருக்கவங்களாம் இருக்கிறாங்க. விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்களே ரொம்ப அரசியல் தெளிவு இருக்கக்கூடிய ஆட்கள். நம்ம வந்து விஜய்க்கு ஓட்டு போகிறதால என்ன ஆக போகுது, ஒரு பையனும் இல்லை, நமக்கு திமுக வேணுமா வேணாமா அப்படிங்கிற புள்ளியில் சிந்திக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. விஜயை தவிர்த்து ஏனைய நடிகர்களுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க. ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க, அஜித் ரசிகர்கள் இருக்கிறாங்க, கமல் ரசிகர்கள் இருக்கிறாங்க, சிவகார்த்திகேயன் வரைக்கும் சூர்யா அப்படி இப்படின்னு ஏகத்துக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. இவங்க எப்படி ரசிக மனப்பான்மையோடு எடுக்கிறாங்களோ அதே போல தான் அவங்களும் அணுகிறதுக்கான நிறைய வாய்ப்பு சூழல் இருக்கு. அஜித் ரசிகர்கள் எப்படி வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல, ரஜினி ரசிகர்கள் எப்படி போடுவாங்கன்னு தெரியல. ஆக அப்போ பெரிய போர்ஷன்லாம் கிடையாது விஜய்க்கு ஓட்டு. அப்போ விஜய்க்கு ரசிகர்கள் நிறைய இருக்காங்களா? ஆமா இருக்கிறாங்க. அந்த போர்ஷன் எப்படி கன்வெர்ட் ஆகுது ஓட்டா அப்படிங்கிறதுக்கு பெரிய கேள்வியா இருக்கு. எல்லாருமே தான் விஜய் ரசிக்கிறோம், நான் கூட தான் விஜய் ரசிக்கிறேன், எல்லாரும் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எல்லாருமே ரசிப்பாங்க. அதுக்காக அவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறதான் கிடையாது இல்லையா? ஆக இன்னும் கேட்டிங்கன்னா ரூரல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பாதி பேர் விஜய் கட்சி தொடங்கினதே தெரியல. கொள்ளு மோட்டர் இருக்கிறவங்களுக்கு அவங்களாம் வந்து பெருசாக டிவி பார்க்காத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பெரும்பாலும் அரசியல் செய்தி பார்க்காத ஆட்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் தெரியவே இல்லை அப்படிங்கிறது தான். ஆக டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அந்த பலம் இருக்குது. ஒரு 75 ஆண்டு கால கட்சி, இன்னொரு பக்கம் ஒரு பொன் விழா கண்ட கட்சி, 54 வருஷ கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பெரிய வாஸ்ட் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு களத்தில் பணியாற்றி ஒரு அனுபவம் கொண்டவர்கள், மக்களிடம் பரிச்சயம் பெற்றவர்கள், இத்தனை ஆண்டு காலம் மக்களோட பயணப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் செமி அர்பனில் ஒரு 10 to 12 அங்கேயுமே வந்துட்டு அவங்க பெரிய கொலாப்ஸ் தான் பண்ணுற மாதிரி தெரியலுங்க. நான் சொன்ன மாதிரி அது டிஎம்கேக்கு அந்த 30 தொகுதிகள் வந்து லைட்டாக அப்பரான் எடுக்கிற மாதிரி இருக்குது. அங்கே ஏடிஎம்கே டஃபர் ஃபைட் கொடுக்குறாங்க, இல்லை அவங்களுக்கு சாதகமான தொகுதிகள் பாக்கெட்ஸை பின் பாயிண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்கனாக்கா அப்போ அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதான். இப்போ தான் முக்கியமான இடத்துக்கு அந்த விஜய்ங்கிற பிம்பம் வந்துட்டு எங்கே வந்து தூக்கி பிடிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அர்பன் பாக்கெட்ஸில் தாங்க. அர்பன் பாக்கெட்னா சென்னையில் ஒரு 22 தொகுதி, கோயம்புத்தூரில் ஒரு சில தொகுதிகள், அதே போல் சேலத்தில் சில தொகுதிகள், திருச்சியில் சில தொகுதிகள், மதுரையில் சில தொகுதிகள் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 முக்கியமான மாநகரங்கள் இருக்கக்கூடியதை நம்ம வந்து அர்பன் பாக்கெட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இந்த 50 தொகுதிகள் தாங்க வந்து ரொம்ப குரூஷியலாக மாறுது திமுக அதிமுகவுக்கும். இப்போ சப்போஸ் விஜய் அவர்கள் வராமல் போயிருந்தா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், சென்னையை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தாங்க அப்பர் ஹேண்டு, சேலத்தை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே தாங்க அப்பர் ஹேண்டு அர்பன் பாக்கெட்டில், அதே போல் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அர்பன் பாக்கெட்டில் ஏடிஎம்கே தாங்க அப்பர் ஹேண்டு, திருச்சியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தாங்க, மாற்று கருத்தே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம். ஏன்னா அங்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராங் ஜோன்ஸாக இருக்குது. அப்போ விஜய் வருவதன் மூலமாக விஜய் யாருடைய ஓட்டெல்லாம் பிரிக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளால தெளிவாக சொல்ல முடியல. ஆனால் ஓரளவுக்கு நம்மளால கட்டியும் கட்டி சொல்ல முடியுது, அவங்க வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் பிரிக்க போகிறாங்க. கடந்த தேர்தல்களில் திமுக ஓட்டு போட்டதில் ஒரு அதாவது இப்போ விஜய் கட்சி இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் ஒரு 7-8 பேராவது திமுக ஓட்டு போட்டிருக்காங்க கடந்த தேர்தல். ஏன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல வந்து அவங்க இருந்துருக்காங்க. இப்போ அதையெல்லாம் வந்து இப்போ விஜய்க்கு போகிறப்ப பெரிய டேமேஜ் திமுக தான் ஏற்படுது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி அர்பன் பாக்கெட்ஸ் சென்னை மாதிரியான பகுதிகளில் வந்து டிஎம்கே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ஏடிஎம்கே ரொம்ப வீக்கனாக இருக்கிறாங்க. அந்த வகையில் டிஎம்கேக்கு வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் இருந்தாலும் இவர் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாரு. இந்த குழப்பத்தில் நீச்சல் அடித்து அதிமுகவில் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு புள்ளியும் இருக்குது. அப்போ அதிமுக தனிப்பட்ட முறையில் சென்னை திருச்சி போன்ற பகுதிகளை கான்சென்ட்ரேட் பண்ணால் ஒரு கணிசமான தொகுதியில் வெற்றி பெற முடியும். ஆனால் டிஎம்கே வலுவாக களமாடினாங்கனாக்கா அவங்களுடைய கோட்டைகளை தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பும் சூழல் இருக்குது. ஆனால் விஜய் வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துறாரு, ஒரு ட்ரை கார்னர் கான்டெஸ்ட் அளவுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்துறாரு. இந்த அர்பன் பாக்கெட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 முதல் 20% வரைக்கும் வாக்குகளை விஜய் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே தான் அவர் பூம் ஆகிறாரு. அர்பன் பாக்கெட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர் என்ன பண்ணால் அவர் அரசியலே பேசினாலும் பரவாயில்ல, அவர் எதுவுமே பண்ண, எனக்கு 2 கட்சி பிடிக்கலங்க, புதுசாக விஜய் வந்துட்டார், விஜய் ஒரு வசீகரம், விஜய் வந்து ஷாமிங் ஃபெலோ, அதனால வந்து அவர் ஓட்டு போகிறேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இந்த அர்பன் பாக்கெட்ஸ் தான் இருக்கிறாங்க. ஆக இதுதான் சூழலாக இருக்குது. அப்போ பெரும்பாலான இடம் வந்துட்டு எங்கனாக்கா ரூரல் கான்ஸ்டிடுவன்சிஸ் தான். அங்கே வந்து இரட்டைகளினுடைய அலை தான் வீசிக்கிட்டு இருக்கு. அப்போ அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆக விஜய் வந்துட்டு ஒரு ஸ்பாயிலிங் ஸ்பாட்டாக தான் இருக்காரு. அவருடைய பிம்பம் உயர்த்தி தூக்கி பிடிக்கப்படுவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை போன்ற மாநகர பகுதிகளில் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக அந்த ஒரு 50 தொகுதிகளில் ஒரு எக்ஸ்பேக்டராக இருப்பார், பெரிய எக்ஸ்பேக்டராக இருப்பார். அதே போல் இதர ரூரல் கான்ஸ்டிடுவன்சிஸில் இல்லை வந்துட்டு செமி அர்பன் கான்ஸ்டிடுவன்சியில் ஏதோ சில தொகுதிகளில் வந்துட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு ரொம்ப டைட் கார்னராக போகக்கூடிய ஃபைட், டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு டைட் கார்னராக போகக்கூடிய ஃபைட்டில் இவர் யாருடைய வெற்றியாவது பறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மற்றபடி ஒரு ஆவரேஜாக விஜய் வந்துட்டு ஒரு 10 முதல் 12% இல்லை ஒரு மிஞ்சி போனால் ஒரு 13% வாக்குகளை பெற முடியுங்கிறதா நம்மளுடைய பார்வையாக இருக்குது. மற்றபடி இந்த ஊடகங்கள் தூக்கி பிடிப்பது, அவருடைய வசீகரத்துக்காக, அவருடைய அந்த ரசிகர்களுடைய அந்த கூட்டத்துக்காக தூக்கி பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த வியூஸ்லாம் போகுது அப்படிங்கிறதுக்காக அது வந்துட்டு ஊதி பெரிதாக்கப்படுற ஒரு பிம்பமாக தான் பார்க்குறேன். மற்றபடி விஜய் வந்துட்டு அப்படியே தலைகீழ புரட்டி போட போறாரு, ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி. அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் கிடையாது அவர், இல்லை ஒரு எம்ஜிஆரான்னு கேட்டால் அது ரொம்ப ரொம்ப அபத்தம். எம்ஜிஆர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆளுமை, ஒரு 40 ஆண்டுகால அரசியல் பார்வைக்கும் ஒரு 30 ஆண்டுகால களப்பணிக்கும் சொந்தக்காரர் வந்து ஒரு கட்சி தொடங்கி
திமுகவில் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, எம்எல்சியா எம்எல்ஏவா அதெல்லாம் பல வாடி சொல்லியாச்சு. அவர் வாரிய தலைவரா, இது போக கட்சியினுடைய பொருளாளரா, மிக முக்கியமான பொறுப்புகள்லாம் இருந்துக்கிறாப்புல, கட்சி பதவியில் இருந்துக்கிறாப்புல, லெகிஸ்லேச்சர் பதவிகளில் இருக்கிறாப்புல. அப்படின்னும் பொழுது அவரை இவரையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாதுங்க. அவர் உழைப்புக்கு சொந்தக்காரருங்க. ஒரு உழைப்பே கிள்ளி கூட போடல. ஆக அப்படியெல்லாம் புரட்டி போடுற அளவுக்கு அவர் ஒரு பெரிய உயரத்தெல்லாம் எட்டலைங்க. அது தெரிஞ்சு போனதால தான் என்னமா தெரியல, ரொம்ப லெத்தார்ஜிக்காக திருப்பி ஹேண்டில் பண்ணுறாரா பாலிடிக்ஸே, இல்லை நம்ம என்ன பண்ணாலும் ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்காரா என்னன்னு தெரியல. ஆனால் கிரவுண்ட் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணலங்க. ஒரு போலி பிம்பம் தாங்க விஜய். அவர் வந்து ஒரு ஊதி வைக்கப்பட்டிருக்கூடிய பலூன் தான். எலெக்ஷன் முடியும் போது டம்முன்னு வச்சிரும்னு நினைக்கிறேன். இதான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கூடிய அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம இதை பேசுகிறோம். பார்ப்போம் ரிசல்ட்டுக்கு அப்புறம். இதெல்லாம் தாண்டி மிராக்கள் நடக்குதுன்னா அப்புறம் நம்ம ஒதுக்கிட்டு தான் ஆகணும். அந்த அளவுக்கு நடக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை. நம்ம களத்தை டெஸ்ட் பண்ண வரைக்கும் எதுவும் வாய்ப்பு இல்லைன்னு தான் நமக்கு தோணுது. ஆக இந்த எலெக்ஷன் சூழல் அப்படிங்கிறது வந்து அதிமுகவுக்கு ஃபேவராக தான் இருக்குது. அப்போ திமுக வேணுன்றவங்க திமுக ஓட்டு போட வேண்டியது தான். திமுக வேணாம், இது வந்துட்டு எங்களுக்கு இந்த ஆட்சி பிடிக்கல அப்படின்னும் போது அதிமுக பக்கம் ஓட்டு போட வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி தான் சூழல் இருக்குது. வழக்கம் போல் அந்த பைபாலர் கான்டெக்ட் தான். அதிமுக வழக்கம் போல் எதிர்கட்சியாக இருந்து தேர்தலை சந்திக்கும் போது ரொம்ப ஃபியர்ஸாக இருப்பாங்க. அந்த வகையில் நீங்கள் 2011 எடுத்துக்கலாம், 2001 எடுத்துக்கலாம், மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த வகையில் அதே வேகத்தோடு வராங்க. அதுக்கேற்ற போல் அவங்களுக்கு ரூரல் கான்ஸ்டிடுவன்சிஸில் மிகப்பெரிய ஆதரவு தளம் இருக்குது. ஒரு இரட்டை அலை வீசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் விஜய் வந்துட்டு ஒரு பெரிய ஃபேக்டர்லாம் இருக்க போகிறது கிடையாது. ஒரு ஸ்பாயிலிங் ஸ்போர்ட் தான், ஒரு விஜயகாந்த் மாதிரி தான் இருக்க போகிறாரு. அதில் வேறு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படியெல்லாம் புரட்டி போட போகிறது கிடையாது. இன்னும் உழைப்பு நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குன்னு நான் நிறைய பார்க்குறேன். ஆக இந்த கூச்சல், இந்த நாய்ஸஸ்லாம் வந்துட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் அடங்கிடுங்கிறது என்னுடைய பார்வை. உங்களுடைய பார்வை என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தமிழரசன். டாடா, பாய் பாய்.